காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயுத பூஜைக்கான க்ளீனிங் வீடியோ தான். நான் இது ஆல்ரெடி டே 1 போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது டே 2ஓட வீடியோ. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒர்க் எல்லாமே நான் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவன் இருந்தானா ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருப்பான். டஸ்ட்டு வேறு வருன்றதால ஸோ அவனை வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நான் அவன் ஸ்கூலுக்கு போன அந்த 3 hours கேப்பில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹால் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பெட்ரூம் தான் க்ளீன் பண்ணணும், டீப் க்ளீன் பண்ணணும். சம்மர் டைம்ன்றதால நான் இந்த ஸ்க்ரீன் எதுவுமே ஓப்பன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோன்னே அங்கே கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு. சரி, மெதுவாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி மார்னிங் வாஷ் பண்ண ட்ரெஸ், அதுக்கப்புறமா 1 day யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற ட்ரெஸ் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். வாஷ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாத்தையுமே பக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். சம்மர் டைமில் ஸ்க்ரீன் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சு கூட ஹீட்டாக இருக்குன்றதால நான் ஸ்க்ரீன் எப்போவுமே ஓப்பன் பண்ணுறதே இல்லை. இப்போ சம்மர் முடிய போகுது, வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் எல்லாமே கம்மியாகிடும். ஸோ ஸ்க்ரீன் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். வியூஸ் எல்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான். இந்த விண்டோ, ஜன்னல் எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். இது நம்ம வெளியில் க்ளீன் பண்ண முடியாது. எப்போவுமே மெயின்டெனன்ஸில் அவுட் சைடில் அவங்களே க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உள்ளே நானே இதை க்ளீன் பண்ணிப்பேன். நான் இந்த டஸ்ட் எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வைப்ஸ் வச்சு தான் எல்லாத்தையுமே துடைச்சிட்ருக்கேன். ஏன்னா வைப்ஸில் துடைக்கும் போது ஃபுல்லாக டஸ்ட்டுமே அதுலேயே ஒட்டிக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வைப்ஸில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பாட்டிலில் லிக்விட் வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நான் நல்லா துடைச்சி விட்டுருவேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி வைப்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த வைப்ஸ் வச்சு துடைக்கும் போது அந்த டஸ்ட் எல்லாமே வைப்ஸ்லேயே ஒட்டிக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. நம்மளுக்கும் நோஸ் அலர்ஜி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஆகாமல் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் கிச்சனில் கேஸ் கூட இந்த வைப்ஸ் டிஷ்யூ வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். ஆயில் பீஸுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை டிஷ்யூவில் லைட்டாக துடைச்சிட்டு இந்த வைப்ஸ் வச்சு நல்லா துடைச்சிட்டா நல்லா க்ளீன் ஆகிடும். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கிறதால நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயுத பூஜை, வின்டர் இது ரெண்டுமே ஒரே டைமில் வந்ததால் எனக்கு எல்லாமே ஒரே வேலையாக முடிஞ்சிருச்சு. ஸோ விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் ஆச்சு, எனக்கு க்ளீனிங் ஒர்க்கும் ஆயுத பூஜைக்கு பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ நான் வீட்டுக்கு இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேருந்து துபாய்க்கு மார்ச்சில் லாஸ்ட்டில் வந்தப்போ க்ளீன் பண்ணது, ஏப்ரலில் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன். வீடியோவில் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தா என்னடா கலர் கலராக இருக்குன்னு தோணும். இது எல்லாமே ஹால்க்காக, பெட்ரூம்க்காக, பால்கனிக்காகன்னு வாங்கினது. நான் இது எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி போடும்போது என்ன பண்ணிட்டோம், சரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கட்டுமே சொல்லி மாற்றி போடலான்னு பெட்ரூம்க்கும் ஹாலுக்கும் மாற்றி மாற்றி போட்டோம். ஸோ அப்போ போடும்போது இந்த பிங்க் கலர் சென்டரில் மாற்றி மாற்றி போட்டாச்சு. அதனாலேயே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் ஓகே தான், எனக்கு அந்த வெளிச்சம் உள்ளே வராமல் இருந்தால் போதும், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஹீட் வராமல் இருந்தால் போதும்னு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீன் மாட்டிட்டு மறுபடியும் கழட்டி மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதால சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய காட்டு தான். ஸோ மேலே இருந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த காட்டில் கொஞ்சம் விட்டுங்கிறதுனால அங்கங்கே டஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட் வீக் தான் துடைச்சிருந்தேன். ஸோ அதனால் இப்போவும் க்ளீன் பண்ணதால் மறுபடியும் துடைச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே துடைச்சிட்டேன். துடைச்சி முடிச்சுட்டு நான் அங்கே மேலே காலெல்லாம் வச்சு நல்லா டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே நான் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். காட்டுக்கு கீழே கூட நான் பெருசாக டஸ்ட் இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வேக்யூம் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணேன்.
ஸோ பெருசாக இருக்காதுன்னு நினச்சி பார்த்தா உள்ளே கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்படியே கூட்டி எடுத்துட்டேன். நான் இந்த ப்ரஷ் வந்துட்டு டே டு டேயில் தான் வாங்கியிருந்தேன். நான் வேறு ப்ரஷ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஸோ டஸ்ட் பண்ணுற ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மாப் தான் போடணும். மாப் போடுறத வந்து எல்லோரும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சு ரொம்ப காலமாச்சுன்னு நினைக்கிறேன். நின்றுட்டு தொடச்சா கூட அங்கங்கே பிடிச்சிக்குது, வலிக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாப் வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது. நம்ம அதுவே வந்துட்டு நமக்கு ட்ரை கூட பண்ணி கொடுத்துரும். நம்ம கை வந்துட்டு ஹேண்ட் டச் பண்ணவே வேணாம். ஸோ எவ்வளோ ஈஸியாக வருதோ அவ்வளோ பாடி வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம அதை தேடி தானே போகிறோம். ஒரு வழியாக பெட்ரூமில் காட்டுக்கு அடியில் எல்லாமே தொடச்சி முடிச்சிட்டேன். அடியில் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இழுத்து தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பட் எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ண வேணான்னு சொல்லி தான் நான் கவர் பண்ணலை. ஸோ ஒரு வழியாக என்னோடய பெட்ரூம் ஃபுல்லாக வந்து நான் மாப் போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் நான் ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். காபில் டிஸ்கவுண்ட் சென்டரில் வந்து ஒரு டீ டேபிள் வாங்கியிருந்தேன்னு. ஸோ அந்த டீ டேபிள் வந்துட்டு நான் எங்கள் பெட்ரூமில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டேபிள் 7 கிராம் தான் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. வுட்டு வேறு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் அங்கே வைக்கும்போது ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா யூஏயில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆஃபர் இருந்துச்சு. இப்போ இருக்குமான்னு தெரியல, இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பையனுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் போய் பையனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸ்கூல்னால் வேறு எங்கேயும் கிடையாது, எனக்கு அப்பார்ட்மெண்ட்குள்ளே தான் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நர்சரியில் போய் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து அவனுக்கும் லன்ச் கொடுத்தேன். நானும் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பெட்ரூம் வந்தோம். தூங்கணும். ஸோ அதனால் சீக்கிரமாக பெட் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு பில்லோ கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். பையன் வேறு ரொம்ப சேட்டை பண்ணுவான். அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவனை தூங்க வைக்கணும். எப்படியோ அவன் தூங்கினா வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா தூங்கிடுவான். 4 மணி வரைக்கும் தூங்கிட்டானா நைட்டு 12 1 மணி ஆனாலும் தூங்க மாட்டான், விளையாடிட்டே இருப்பான். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும் அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே. No, the pillow. It's full missing. Ayyo. Look it. The full cut off. Wow. Thanks, mommy. Okay, baby. This top. Look at her. This. Okay. Ten. Yes, you found 10. 10 no. 10 no. 10. Yay! ஸோ ஃபைனலாக என்னோடய பெட்ரூம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பையனை தூங்க வைக்கணும். தூங்க வச்சுட்டு நானும் ஒரு குட்டி தூக்கம் போட்டாலும் போடலான்னு இருக்கேன். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஒர்க்கு கண்டினியூ பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் வந்து பில்லோவுக்கு வந்துட்டு வேறு கலரில் வந்து பில்லோ கவர் போட்டுப்பேன். ஏன்னா பாப்பாவோட பில்லோ, அப்புறம் சைடில் வைக்கிற பில்லோ, என்னோடய பில்லோ, ஹப்பியோட பில்லோன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே வந்து நான் தனித்தனியாக தான் கவர் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இது யாரோடது அப்படின்னு தெரியுங்கிற மாதிரி போட்டு வச்சுப்பேன். ஸோ பெட்ரூம் க்ளீனிங், பெட் ரெடி பண்ணுற ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாவை தூங்க வைக்க போகிறேன். ஸோ அவனை தூங்க வச்சுட்டு
அதுக்கப்புறமா என்னோடய அடுத்த ஒர்க் வந்துட்டு டோர் எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ டோர் மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டா என்னோடய ஒர்க் வந்து கொஞ்சம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பையன்கிட்ட நிறைய வண்டி இருக்குது, காரு, சைக்கிள் எல்லாமே வச்சுருக்கான். ஸோ அவனோட வண்டி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் ஆயுத பூஜை பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவனை தூங்க வச்சுட்டா எனக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் இந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பையனை தூங்க வைக்க போகிறேன். door lock it. Baby, the door lock it. Come. No touch. Come out. ஸோ பையனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கொஞ்சம் நேரம் படுத்தேன். அதுக்கப்புறம் கிச்சன் வெசல் வாஷ் க்ளீனிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பாவும் எந்திரிச்சதுக்கப்புறமா இந்த டோர் மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து லாஸ்ட் இயர் க்ளீன் பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஆயுத பூஜை அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறமா டோர் பக்கமே போகலை, இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஸோ என்னோடய பெட்ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூம் வந்துட்டு வாஷ் பண்ணும்போதே வந்து க்ளீன் பண்ணுறதால நான் வாஷ்ரூம் டோர் வந்து துடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் டோரு, பெட்ரூம் டோர் எல்லாத்தையுமே வந்துட்டு கிச்சன் டோர் இது மட்டுமே வந்துட்டு நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கிளாத் வச்சு தொடச்சி முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஆயுத பூஜை க்ளீனிங் ஒர்க் அவ்வளோ தாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. பட் நான் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்து பண்ணதால் எனக்கு ரொம்ப டயர்டாகவே இல்லை. கொஞ்சமாக தான் டயர்டாச்சு. ஏன்னா பெருசாக வேலை எதுவுமே செய்கிறதே இல்லை. இந்த வேலையாச்சும் நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நானே வந்துட்டு ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய க்ளீனிங் ஒர்க் அவ்வளோதான், இதோடு முடிஞ்சிச்சு. எல்லாருக்குமே ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். எல்லாருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். என்னோடய ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வீடியோ வந்துட்டு நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you guys. Bye bye. See you in next vlog.